ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் தேவையான அளவு மீல் மேக்கர் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷமாக நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் மட்டன் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அதே டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். இப்போ நம்ம செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாவெல்லாம் கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 7-8 பல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 3 முந்திரி சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இந்த மாதிரி பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை, பெரிய சைஸ் பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சோம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் கட் பண்ணி வேணாலும் 2 2 போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மசாலா கூட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம மசாலா அரைச்சா அதே ஜாரையே நம்ம தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் போட்டால் போதும், உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இதை மூடிடலாம். இப்போ விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாப்பாட்டோடு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் மட்டன் கிரேவி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த கிரேவி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.